ஏடா குழந்தைகளே, வெல்கம் பேக். கிட்டத்தட்ட 2 சாப்டர் டன்னு. வீடியோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. மேலே ஐ பட்டன் கொடுக்குறேன். என்னென்ன சாப்டர் முடிஞ்சு 10th நம்ம கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும், சயின்ஸில் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இந்த ஆசிட் அண்ட் பேஸ் முடிச்சாச்சு. அது 2-3 பார்ட் இருக்கும். அடுத்து வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன்ஸ் 2 பார்ட் போட்டு முடிச்சாச்சு. ஸோ இது 3வது சாப்டர். வி கோயிங் டு ஸ்டார்ட் மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். இது அப்படியே நீளமான சாப்டர், பெரிய சாப்டர், அப்படியே போயிட்டே இருக்கும். பட் நம்ம சிம்பிளாக என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை மட்டும் படித்து தூக்கி போட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய தியரிட்டிக்கல் ஏரியா நீங்கள் இங்கே படிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய தியரிட்டிக்கல் ஏரியா இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் சைடில் இருக்குது, ஏதோ கேம்லாம் இருக்க மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னென்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அந்த சைடில் பார்த்தேன் MCQ அதுன்ட்டு நிறைய இருக்குது. ஸோ இந்த சாப்டரில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ தான் ஒன்று அப்படியே லைட்டாக கற்றுக்கிட்டு இருக்கேன். ரைட்டு, போன வீடியோஸில் இதில் யூஸ் பண்ணல. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்டல்ஸ் அண்ட் நான் மெட்டல்ஸ். பொதுவாக நம்மளை சுற்றி எல்லா இடங்கள்லையும் உங்களுக்கு இந்த மெட்டலையும் நான் மெட்டலையும் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். ஒவ்வொரு படத்துலையும் கிளைமேக்ஸில் ஹீரோ வில்லனோ சண்டை போடணும்னா இவங்க தான் மோர் இம்பார்ட்டன்ட். அதான் குறிப்பாக மெட்டல்ஸ் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். நான் மெட்டல் அப்படின்னா பொதுவாக நம்ம மைண்டுக்குள்ளே வர விஷயம், சின்ன வயசில் நம்ம 9th படித்ததுலேருந்து அப்படியே வரோம் அப்படின்னா மெட்டல்னால் நம்ம மைண்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு வர விஷயம் என்ன அப்படின்னா இரும்பு, அயன். அடுத்து வந்து கோல்டு, சில்வர், அவ்வளோதான். அதிகமாகலாம் நிறையலாம் வராது, இது மட்டும்தான். நான் மெட்டல் அப்படின்னா நம்ம குழந்தைங்க டக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணுற விஷயம் வுட்டு, அடுத்து வந்து பிளாஸ்டிக், அப்படி போயிடுவான். அதாவது எக்ஸாக்ட்லி என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத அந்த அளவுக்கு டீப்பாக 9th வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறோம். முதல்ல மெட்டல்ஸ் அப்படின்னா பொதுவாக நம்மளை சுற்றி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னா ஜன்னல் கம்பியிலேருந்து, இல்லை நம்ம பிளட்ல ஓடுற அந்த இரும்பு ஊரும் பிளட்டு, அது இல்லை நம்ம சாப்பிட்ற தட்டுலேருந்து நம்ம சுற்றி எவ்வளோ எல்லா விஷயம், கட்டடத்தில் இருக்க கம்பியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மெட்டல், குறிப்பாக இரும்பு இருக்கும் நம்மளை சுற்றி. இந்த மாதிரி ஒவ்வொரு மெட்டலும் ஒவ்வொரு ஃபார்மில் இருக்கும். இப்போ இந்த இடத்துல அயன் சொல்லிட்டேன்னா அப்போ வேற என்ன சார் இருக்குது அப்படின்னா கோல்டு, சில்வர் அதிகமாக பார்ப்பீங்க. நீங்கள் அதிகமாக கேள்விப்படாத சில விஷயங்கள்னா குரோமியம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, டைட்டானியம், வெனேடியம், மேங்கனீஸு, இதெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் நம்ம சாப்பாட்டில் நம்ம உடம்புல தேவையான இடங்கள் இருக்குது. நம்மளை சுற்றி எல்லா இடங்கள்லையும் இந்த விஷயங்கள் அவைலபிளாக இருக்குது. சரி, இப்போது இந்த மெட்டல்ஸ்க்கான ப்ராப்பர்ட்டிஸ், ஒரு மெட்டல் அப்படின்னா அவனுக்குன்னு சில ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும், ஒரு சில ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி எப்படின்னா இப்போ அந்த மெட்டல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹார்டாக இருக்கும், இல்லை சாஃப்டாக இருக்கும், இல்லை தண்ணி மாதிரி ஓடும், லிக்விடாக இருக்கும், இல்லை வந்து அந்த மெட்டல் வந்து கேஸாக இருக்கும். வாடவர் அது இருக்கா இல்லையாலாம் தெரியாது, ஆனால் அதுக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்ல, அந்த ப்ராப்பர்ட்டியை வரிசையாக பார்க்க போகிறோம். மெட்டலுக்கான ப்ராப்பர்ட்டி, ஒரு மெட்டல் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக ஜென்ரலாக அதிகமான மெட்டல் என்ன மாதிரி ஒரு காமனான ப்ராப்பர்ட்டிக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது இந்த மாதிரி விஷயங்களை ஹார்ட்னஸ், மெல்டிங் பாயிண்ட், பாலிங் பாயிண்ட்லாம் படிக்கிறோம்ல, இது எல்லாமே டோட்டலாக ஃபிசிக்கல் நேச்சரை பேஸ் பண்ண ப்ராப்பர்ட்டிஸ். அதுவே ரியாக்ட் பண்ணுறா, தண்ணி கூட ரியாக்ட் பண்ணுறா, காற்று கூட ரியாக்ட் பண்ணுறா, இது வந்து கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி. முதல்ல நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம், மெட்டல்ஸ். ஸோ ஒவ்வொரு ஆக்டிவிட்டிலையும் உங்களுக்கு ஒவ்வொரு விஷயம் அவங்க சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. எக்ஸாக்ட்லி ஆக்டிவிட்டி 3.1 to 3.6 வரைக்கும் ஒவ்வொருலையும் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் சாம்பிள் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிறோம். என்னென்ன அயனு, காப்பர், அலுமினியம், மேங்கனீஸ் தானே, மேங்கனீஸு, சோடியம், லெட்டு, ஜிங்க். முதல் விஷயம், யூ ஷுட் நோ த சிம்பிள் ஆஃப் ஈச் எலமெண்ட். சிம்பிள் தெரிஞ்சாதான், ஏன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி உள்ள வரானே தெரியாது, அதனால முதல்ல சிம்பிள் சொல்லிடுறேன். அயன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிம்பிள் என்ன, Fe. அடுத்து காப்பர் இருக்கா, Cu. தென் பக்கத்தில் யார் இருக்கா, அலுமினியம் Al. தென் யாரு, மேங்கனீஸ் Mn. தென் சோடியம் நல்லாவே தெரியும், Na, அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். லெட் பாதி குழந்தைங்களுக்கு தெரியாது, Pb. 11th 12th போகும்போது கற்றுக்குவீங்க, எல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. அடுத்து ஜிங்க். ஓகே, இந்த குறிப்பிட்ட மெட்டல்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இதெல்லாம் எப்படி நம்ம கிட்ட கையில் அவைலபிளாக இருக்காது, பட் எடுத்து வச்சிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்ன சொல்கிறோம்னா, டேக் அ சாம்பிள் ஆஃப் அயன், காப்பர், அலுமினியம், எல்லாத்தையும் வரிசையாக நான் சொன்ன மாதிரி எடுத்தாச்சு. அப்பியரன்ஸ் பார்க்குறோம். ஓகே, ஒவ்வொன்றையும் பார்த்தாச்சு எப்படி இருக்குன்ட்டு. அடுத்த விஷயம், கிளீன் த சர்ஃபேஸ். என்னன்னா ரப் பண்ண சொல்கிறா, சாண்ட் பேப்பர் வச்சு நல்லா ரப் பண்ணுற, தேய்க்கிற, உப்பு காகிதம்னு சொல்லுவாங்க, கருப்பு கலரில் இருக்கும், அந்த காகிதத்தை வச்சு நல்லா ரப் பண்ணுற, வருன்னு தேய்க்கிறோம். இப்போ தேய்ச்சோடனே ஜஸ்ட் இமேஜின் ஒரு பூட்டு இருக்குது, ஏதாவது ஒன்று சம்திங், ஒரு தட்டு இருக்குது, எதனாலும் மேல் போர்ஷனை நல்லா ரப் பண்ணிட்டீங்க அப்படின்னா பலன்னு தெரியும். எஸ், மெட்டலுடைய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி இந்த பலன்னு தெரியுது. நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா மெட்டாலிக் லஸ்டர் அப்படின்னு சொல்கிறோம். மெட்டாலிக் லஸ்டர், LUSTRE, மெட்டாலிக் லஸ்டர். ஒரு மெட்டல் அதோடைய சர்ஃபேஸை நீங்கள் ரப் பண்ணீங்க அப்படின்னா அந்த லஸ்டர், ஏன்னா அந்த சர்ஃபேஸ் நம்ம ஒன்று பெயிண்ட் அடிச்சிருப்போம், இல்லை மேலே வந்து துருப்பிடிச்சிருக்கோம் மீன் ஆல்ரெடி ஏதோ ரியாக்ஷன் நடந்திருக்கும். அப்போது அந்த மேலே இருக்க இடத்த நம்ம நகர்த்திட்டோம் அப்படின்னா we get a
அந்த அந்த ஒரிஜினல் ஃபார்ம் நம்ம கண்ணுக்கு தெரியும், அதான் பல பல பலன் இருக்கும். இது பொதுவான மெட்டலுடைய ஒன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி மெட்டாலிக் லஸ்டர். அடுத்த ஆக்டிவிட்டி 3.2 பொறுத்த வரைக்கும் என்ன கொடுத்துருக்கான்னு பார்ப்போமா. டேக் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் அயன் காப்பர், வழக்கம் போல மேங்கனீஸ், ட்ரை டு கட் தீஸ் மெட்டல் வித் ஷார்ப் நைஃப். ஓகே, இது கொஞ்சம் கஷ்டம் தான் நம்ம வெட்டுறது. ஆனால் இவன் மட்டும் கொஞ்சம் டேஞ்சர். இந்த அமேசானில் வந்து எனக்கு கிடைக்குது, இங்கே வாங்கினேன் அங்கே வாங்கின சோடியத்தெல்லாம் விளையாடாதீங்க குழந்தைங்களே. ஏன்னா நீங்கள் விளையாட்டுக்கு என்ன பண்ணிருக்க, சோடியத்தை சில பசங்க இப்படி பிக்க முடியும் நம்மளால. அப்படியே என்ன சொல்றது, சென்டர் பிரஷ் டைட்டாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் சோடியம் சாஃப்டாக இருக்கும். நைஃப்லாம் கட் பண்ணிடலாம். இவன் என்ன பண்ணுவான், நெகத்தில் கில்லுவான், நெகை வெட்ட மாட்டான், நெகத்தில் கில்லுவான். கில்லும் போய் என்னன்னா உள்ள மாட்டிக்கும். கொஞ்ச நேரத்தில் அப்படியே லைட்டாக சூடாக ஆரம்பிச்சிடும். என்னடா சூடாக போய் கழுவுனீங்கன்னா உள்ளுக்குள்ள இருப்பான், தண்ணி பட்டோன்னே ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்படியே இந்த இடம் கருப்பாயிடும், செம்மையா வலிக்கும். இமேஜினேஷன் பண்ணிப்பாரு. அதனால சோடியத்து கூட விளையாடாதீங்க, விளையாடுங்க, கேர்ஃபுல்லாக விளையாடுங்க. 10வது படிக்கும்போதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, பயப்படாதீங்க. ஓகே, இப்போ என்னன்னா இது எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டோம். இவங்க எல்லாத்தையும் கட் பண்ண ட்ரை பண்ற ஒரு வாட்ச் கிளாஸ் வச்சு. ஃபர்ஸ்ட் விஷயம், அயன் காப்பர் அலுமினியம் அவ்வளோ சீக்கிரம் கட் பண்ண முடியாது. ஒரு பர்டிகுலர் மெட்டல்ஸை மட்டும்தான் கட் பண்ண முடியும். அது சாஃப்ட் மெட்டல்ஸ் யாருன்னா நான் சொல்றேன், அந்த சோடியம் அவன் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாமே கட் பண்ண முடியும். ஆனால் அந்த அயன் காப்பர் ஜிங்க் இவங்க எல்லாருமே லெட் வரைக்குமே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தான் இருப்பான். ஸோ பொதுவான விஷயம் என்னன்னா, ஜென்ரலி ஹார்ட் மெட்டல்ஸ் எல்லாமே ஒரு காமனான ப்ராப்பர்ட்டி. பொதுவாக மெட்டல்ஸ் எல்லாமே எப்படி இருப்பான், ஹார்டாக இருப்பான். முடிஞ்சு போச்சு. அடுத்த ஆக்டிவிட்டி, ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில் அவன் மெட்டாலிக் லஸ்டர் பல பலன் இருப்பான் மெட்டல்னு சொல்லியாச்சு. அடுத்து மெட்டல் எல்லாமே ஹார்டாக இருப்பான். சார் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார், எதுக்கு சார் திரும்ப திரும்ப எக்ஸாமில் கேட்பாங்க. இதெல்லாம் தனித்தனி பாயிண்டாக வரும். ஒரு மார்க்குக்கு 2 விஷயத்தை வச்சு கேள்வி கேட்டு போயிட்டே இருப்பான். ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பாருங்க. ஆக்டிவிட்டி 3.3 என்ன கொடுத்துருக்கான், எ பீஸ் ஆஃப் அகெயின் இந்த மெட்டல்ஸ் எடுத்தாச்சு. பிளேஸ் எனி ஒன் மெட்டல் ஆன் எ பிளாக் ஆஃப் அயன். ஓகே, தட்ட சொல்கிறான். ஸோ தட்டும் போது உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னன்னா, இப்படி வச்சுட்டேன் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இரும்பு இருக்கு, ஒரு இரும்பு பெரிய மொத்தமான ஒரு இரும்பு, என்ன சொல்றது பார்த்து இப்படி வாட் வி கால் தி தண்டவாள பீஸ் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல சம்திங் ஒரு மெட்டல் வச்சு போட்டு அடிக்கிறேன், தட்டுறேன், டப்பு 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 டப்புன்னு தட்டுறேன். இப்போ தட்டும்போது என்ன ஆகும்னா, யூ வில் ஃபைண்ட் தட் சம் மெட்டல் கேன் பி பீட்டன் இன்டு தின் ஷீட். இது குறிப்பா எங்க பார்த்தா இந்த கோல்டு ஃபாயில், சில்வர் ஃபாயில், இது அந்த காஜு கத்திரியா, அது பேர் எனக்கு ஒழுங்கா வராது. அது பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி சில்வர் கலர்ல இருக்கும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, கரெக்டா? ஆமா, அது நம்ம சாப்பிடுவோம். என்ன சார் சொல்றீங்க? ஆமா, சில்வர் ஃபாயில்னு சொல்லுவாங்க. அந்த இது இருக்குல்ல, வெள்ளி இருக்குல்ல, அந்த வெள்ளி ரொம்ப மைனூட் அமௌண்ட் எடுத்து தட்டினோம்னா ஒரு ஷீட்டா மாறும். இன்னும் கொஞ்சம் பெரிய ஐஸ்கிரீம், பெரிய கடையில் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்றப்ப அந்த ஸ்டார் ஹோட்டல்லாம் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், பிளாக் கலர் ஐஸ்கிரீம்லாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபாயில் மைனூட் பீஸ் வச்சு தட்டிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நேரம் தட்டுவாங்க பாருங்க. அதுக்கான வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல அவைலபிள். சும்மா எப்படி மேட் பண்றாங்கன்னு பார்க்கலாம். தட்டிக்கிட்டே இருப்பாங்க. தட்டும்போது உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைனூட் பீஸ். அது பார்த்தா ஃபாயில் மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ கோல்டு ஃபாயில் ஈஸியா ஒரு தகடா என்னால கொண்டு போக முடியும். ஈவன் இரும்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குற கார்ல இருந்து ஷெட் வரைக்கும் எல்லாமே இரும்பு தான். அப்போ நான் தண்டவாள பீஸ்ன்னு சொன்னேன், அதே பீஸை நான் என்னால எப்படி மாற்ற முடியும் அப்படின்னா ஒரு ஷீட் மாதிரி மாற்ற முடியும். அப்போ பாயிண்ட் என்ன, மெட்டல்களுக்கு பொதுவான ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. என்ன அப்படின்னா ஷீட்டா கன்வெர்ட் பண்ண முடியும். இந்த ஷீட்டா கன்வெர்ட் பண்ற அந்த ப்ராப்பர்ட்டி கால்டு மேலிபிலிட்டி. அப்ப மேலிபிலிட்டி என்னன்னு கேள்வி கேட்பான். மேலிபிலிட்டி என்னன்னு கேட்பான், டெஃபினிஷன். இப்போ மேலிபிலிட்டி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா? இப்போ ஒரு சோடியத்தை கொடுக்கலாம், சோடியம் கொடுக்க மாட்டான். ஆனா ஒரு அயன் தாராளமா ப்ரொவைட் பண்ணுவான். இப்போ இதுல ஒரு சின்ன விஷயம் கவனிங்களேன். டு யூ நோ தட் கோல்ட் அண்ட் சில்வர் ஆர் மோஸ்ட் மேலியபிள் மெட்டல்? ஆமான்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. ஏன் அப்படின்னா இந்த கோல்டு இப்போ ஆச்சரியப்பட விதத்தில் ஒன்று சொல்லுவான். ஏன்னா கோல்டு ஃபாயிலும் சில்வர் ஃபாயில் தான் அதிகமாக நீங்கள் பார்ப்பீங்க. ஈவன் ரூதர் ஃபோர்டு நம்ம கோல்டு ஃபாயில் தான் யூஸ் பண்ணியிருப்பாரு. அவ்வளோ தின்னா கொண்டு வர முடியும். இப்போ அடுத்து பாருங்க, லிஸ்ட் த மெட்டல் வயர் யூ ஹாவ் சீன் இன் த டெய்லி லைஃப். எந்தெந்த மெட்டலாக வந்து ஒயர் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக என்ன காப்பர் யூஸ் பண்ணும், காப்பரில் தான் அதிகமாக பார்த்துருப்பீங்க, அலுமினியம் பார்த்துருப்பீங்க. ஏன் எப்படி அப்படின்னா இது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஒரு மெட்டல் ஒயரா கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா அது ஒரு ப்ராப்பர்ட்டி. அப்ப அந்த ப்ராப்பர்ட்டி எப்படி சொல்றோம் அப்படின்னா, கவனி, the ability of metal to be drawn into thin wire is called ductility. It's called ductility. அப்போ ductility அப்படிங்கிறது ஒரு மெட்டல் பீஸ் ஒயரா கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படின்னா, ஒயர்னா நீங்க ஒண்ணு இப்படி கற்பனை பண்ணக்கூடாது. மேல இருக்க பிளாஸ்டிக்லாம் கிடையாது, அந்த ரப்பர் கிடையாது, உள்ள பார்த்தீங்கன்னா காப்பர் இரும்பு இருக்குல்ல. ஸோ ஒரு ஒயர் அளவுக்கு அதை நீட்ட முடியும், ரொம்ப நீளத்துக்கு நம்மளால கொண்டு போக முடியும் அந்த மெட்டலை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் இங்க சூப்பரான ஒரு விஷயம். இதை நம்ம என்ன சொல்றோம்னா டக்டைலிட்டி அப்படின்னு சொல்றோம். இது என்ன சொல்றோம், டக்டைலிட்டி அப்படின்னு சொல்றோம். மறந்துட ஒவ்வொரு பாயிண்ட்டும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் இங்க பாரு, கோல்டு இஸ் த மோஸ்ட் டக்டைல் மெட்டல். கோல்டு தான் கோட்டு, மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அவன் தான் கோட்டு. இங்க பாரு,
கோல்டு கிட்டத்தட்ட ஐ வில் சர்ப்ரைஸ் டு நோ தட் ஒயர் எவ்வளோனா 1 கிராம் 2 கிலோமீட்டர் எப்படி 2 கிலோமீட்டர் எப்படி 2 கிலோமீட்டருக்கு நீட்ட முடியும். 1 கிராம்டா துக்குலியும்ன்றா. நமக்கு 8 கிராம் வந்து ஒரு பவுனா, அதில் ஒரே 1 கிராம். 1 கிராம் மோதிரம் பார்த்துருப்பீங்க, சின்ன குழந்தைங்களுக்கு தோடு பார்த்துருப்பீங்க. ஆனால் அதை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் லென்த்துக்கு என்னால் கம்பி மாதிரி மாற்றி கொண்டு போயிட்டே இருக்க முடியும். அந்த அளவுக்கு இந்த கோல்டு வந்து உங்களுக்கு டக்டைல். ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ முக்கியமான விஷயம், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் தேர் malleability, ductility, that metals can be given different shape according to our need. வேணுங்கிற மாதிரி மாற்றி போயிட்டே இருப்போம். அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் எது கிடையாது. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் மெட்டல் தட் ஆர் யூஸ்டு ஃபார் மேக்கிங் குக்கிங் வெசல் என்னெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அலுமினியம் யூஸ் பண்ணுவீங்க, அப்புறம் இந்த எவர் சில்வர் பாத்திரம்லாம் சொல்லுவீங்க, அலாய் ஃபார்ம், எல்லாமே மெட்டல்ஸ் தான். இப்போ நம்ம வந்து ஜிங்க்லாம் யூஸ் பண்ண முடியாது, சோடியம் யூஸ் பண்ண முடியாது. அப்போ அந்த ஸ்ட்ராங் ஹார்டஸ்ட் மெட்டல், தெர்மல் கண்டக்டிவிட்டி உள்ள மெட்டல் வி கேன் யூஸ், காப்பர் வரைக்குமே. இப்போ கீழே வருவோம். இந்த தெர்மல் கண்டக்டிவிட்டி அது இது பொதுவாக பார்ப்போம். இது எப்படின்னா, வீட்டில் வந்து குழம்பு வைப்பாங்க. அப்போ அந்த குழம்பு கரண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கும், அந்த குழம்புக்குள்ளே இருக்கும், சூடாகிட்டு இருக்கும். குறிப்பாக சண்டேனா ஒரு நான்வெஜ்னா பசங்க கொஞ்சம் ஆர்வமாக இருப்பான். அப்போ என்ன பண்ணால் உப்பு பார்க்கறதுக்கு போயிட்டு அந்த கரண்டியை கைப்பா சுருன்னு பிடிச்சி இழுத்துரும். குழம்புக்குள்ளே போட்டு அப்படியே மறந்துட்டு போயிருப்பாங்க. நம்மளால் அப்படி கையை வச்ச உடனே சுள்ளுன்னு இருக்கும். அடியிலேருந்து அந்த டெம்பரேச்சர் அப்படியே அந்த கரண்டியில் ட்ராவல் ஆகி மேலே வரைக்கும் வந்துருக்கு. பொதுவாக மெட்டல்ஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுவோம். எல்லா மெட்டல்ஸுமே உங்களுக்கு மேக்ஸிமம் மெட்டல்ஸ் வந்து தெர்மல் கண்டக்டிவிட்டி உண்டு. இங்கே பாருங்க, என்ன ஆக்டிவிட்டி 3.5 என்ன கொடுத்துருக்கான். டேக் அலுமினியம் ஆர் காப்பர் வயர். ஓகே, ஒரு சின்ன கிளாம்பில் வந்து மாட்டினதுக்கு அப்புறமா என்ன பண்ணிட்டோம், இந்த வயர் அந்த ஃபிகரில் கொடுத்துருக்க மாதிரி. சரி கவனிங்க, இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு மெட்டல் வச்சிட்டேன். இந்த மெட்டலில் லைட்டாக வித்த மெழுகு தடவி இந்த பின்னை வந்து ஒட்ட வச்சிட்டேன். ஒரு மெழுகு தடவி வேக்ஸ் மாதிரி தட்டி ஒட்ட வச்சிட்டேன். அப்போ லைட்டாக அங்கே ஒட்டியிருப்பான், ரைட், ஒட்டியிருப்பான். இப்போ இந்த மெட்டல் ஒயர் வந்து இந்த இடத்துல கம்பினே சொல்லுவோம், இந்த இடத்துல நான் ஹீட் பண்ணுறேன். ஹீட் பண்ணும்போது நல்லா கவனிங்க, ஏன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் மெழுகு என்ன ஆகிடும், உருகிடும் இல்லையா, உருகிடும். அப்போ இங்கே தான் மெழுகு இருக்கான், நெருப்பு இங்கே இருக்குது. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டெம்பரேச்சர் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். இந்த இடத்துக்கு போயிட்டு அந்த வேக்ஸ் உருகும், அந்த 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 சின்ன அந்த பின் வந்து கீழே விடும். ஸோ என்ன சொல்ல வராங்க, இது மூலயமா அவங்க சொல்ல வர கருத்து என்ன அப்படின்னா, மெட்டல் கேன் கண்டக்ட் டெம்பரேச்சர். அவ்வளோதான், மெட்டல் கேன் கண்டக்ட் டெம்பரேச்சர், பொதுவான ஒரு ஐடியா. The above activity shows that metal are good conductor of heat and have high melting point. The best conductor of heat are silver. இது one of the point, silver and copper. 1 mark. இப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்னன்னா, என்ன சொல்ல வரோம், மேலே இருக்க ஆக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன படிச்சுக்கிட்டோம், ஹை மெல்டிங் பாயிண்ட்ல இருப்பான் மெட்டல். ஸோ குக்கிங் வெசலாக நம்ம பயன்படுத்தலாம். ஹை மெல்டிங் பாயிண்ட்னால நம்ம சமைக்கிற வரைக்கும் அது உருகாது. சாப்பாடு வச்சுட்டு போய் திருப்பி பார்த்தோம்னா குக்கர் உருகி இருந்தால் அப்படி இருக்கும், அப்போ உருகாது. அடுத்து முக்கியமான விஷயம், வெரி குட் கண்டக்டர். அதுலேயும் குறிப்பாக சில்வரும் காப்பரும் பிரமாதமான தெர்மல் கண்டக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒருத்தன் பெஸ்ட்டாக இருந்தால் இன்னொருத்தர் இருப்பான்ல, அது யாருன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி லெட் அண்ட் மெர்க்குரி ஆர் கம்பேரிட்டிவ்லி புவர் கண்டக்டர் ஆஃப் ஹீட். யாரு, லெட்டும் மெர்க்குரியும் புவர் கண்டக்டர், சில்வரும் காப்பரும் டாப்பு. இவர் 2 பேரும் டூப்பு, லெட்டும் மெர்க்குரியும், ஞாபகம் வச்சுக்கோ. வேற என்ன கொடுத்துருக்கான், டூ மெட்டல்ஸ், சீக்கிரம் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. அடுத்து வந்து ஒன்ஸ் தெர்மல் கண்டக்டிவிட்டி படிச்சிங்க அப்படின்னாலே அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. இதில் ஃபுல்லாகவே நம்ம போர்டு வச்சு நடத்திட்டு போயிடலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அப்படியே தியரிட்டிக்கலாக இருக்கும், சுத்தமாக எழுதுற மாதிரி இருக்காது. சரி, இவன் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமா இல்லையா, இதில் என்ன சார் டவுட், ஒரு கம்பி எடுத்துட்டு பிளக் பாயிண்ட்ல சொல்லி சுவிட்சை போட்டால் தெரிய போகுது இழுக்குதா இல்லையான்ட்டு. பட் அதெல்லாம் பண்ணக்கூடாது. கவனிங்க, ஆக்டிவிட்டி 3.6 ஒரு செட்டப் இருக்கு நம்ம கையில். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரியோட ஒரு பக்கம் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா பல்போடைய ஒரு சைடு ப்ளஸோ மைனஸோட கனெக்ட் ஆயிருக்கு. பேட்டரியோட இன்னொரு சைடு இங்கே பாரு, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, ஸ்விட்ச் இருக்கு. ஓகே, பல்போட இன்னொரு சைடு. அப்போ இந்த இடத்துல என்ன வைக்க போறோம், இந்த இடத்துல நம்ம வைக்கிறத வச்சு தான் கரண்ட் பாஸ் ஆகுமா இல்லையான்னு சொல்ல முடியும். சரியா? இப்போ இந்த ஏக்கும் பிக்கும் நடுவில் என்ன வைக்க போறீங்க, எப்போ பல்ப் எரியும் அப்படின்னா, குறிப்பா ஒரு மெட்டல் வச்சா பல்ப் எரியும். அவ்வளவுதான் காமனான ஒரு ஐடியா. ஒரு மெட்டல் வச்சு, ஏன்னா மெட்டல் கேன் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி, அது வழியா எலக்ட்ரான்ஸ் ஈஸியாக டிராவல் பண்ணலாம். அந்த இடத்துல ஒரு குச்சை வச்சாலோ ஒரு பிளாஸ்டிக் வச்சாலோ அந்த இடத்துல எந்த ஒரு கரண்ட் கண்டக்ஷனும் இருக்காது. அங்கே ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அவைலபிளாகவே இருக்காது, ஏன்னா அதெல்லாம் நான் மெட்டல்ஸ். ஓகே, மெட்டல்ல பொதுவான விஷயம்னா ஃப்ரீ எலக்ட்ரான் அவைலபிளாக இருக்குண்டா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ கவனிங்க, ஹோம் ஹாவ் கோட்டிங் பாலிவினைல் பிவிசி
ரப்பர் லைக் அ மெட்டீரியல் ஏன் வந்து அந்த ஒயரை சுற்றி இருக்கு. ஓகே, ஒயர் எலக்ட்ரிக் ஒயர் ஆர் கோட்டட் சச் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா அதான் ஒரு இன்சுலேட்டர் மாதிரி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, வேற ஒன்றும் இல்லை. இல்லைன்னா ஒயரில் கை வச்சு அங்கங்கே எல்லாம் ஓடிட்டு இருந்தால் எப்படி இருக்கும் எங்கள் அப்பா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் அவன் எல்லாமே ஒரு இன்சுலேட்டர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். இதை நான் உங்களுக்கு ஆக்சுவலி எடுத்து வச்சிருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினும் இந்த ஏரியாவில் கேட்கப்படுற ஒவ்வொரு கொஸ்டினையும் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிட்டு உங்களுக்கு இங்கே எடுத்து வச்சிருக்கேன். எக்ஸாக்ட்லி திஸ் ஒன். இது உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. Why are electric wire coated with a material like a polyvinyl chloride, rubber? Answer என்ன அப்படின்னா, the electric wire are coated with such a substance to provide insulation and prevent electrical shock. சிம்பிளான விஷயம், கரண்ட்ல இருந்து நீ தப்பிக்கணும்னா இவன் நீ பயன்படுத்திக்கலாம், வேற ஒன்றும் பெருசாலாம் சொல்லலை. ஓகே, அதே மாதிரி என்விரான்மெண்ட் கூட அவ்வளோ சீக்கிரமும் ரியாக்ட் ஆகிடக்கூடாது. என்விரான்மெண்ட்ல இருக்க ஆக்சிஜன் கூடயோ வாட்டர் மாய்ச்சர் கூடயோ அவ்வளோ சீக்கிரமாக ரியாக்ட் ஆகக்கூடாது. ஃபர்ஸ்ட் நம்ம சேஃப்டி, அடுத்து அந்த பொருளோட சேஃப்டி, இதை ரெண்டையும் வச்சு தான் நம்ம அதை கவர் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து கேட்டிருக்கான், மெட்டலை நீங்க ஒரு சாலிட் சர்ஃபேஸ்ல அடிக்கும் பொழுது உங்களுக்கு சவுண்ட் ப்ரொடியூஸ் ஆகுமான்னு கேள்வி கேட்டிருக்கேன். சவுண்ட் ஆமாண்டா, ஒரு மெட்டலை தட்டுனா டிங்குன்னு சவுண்டு கேட்க தான் செய்யும். நம்ம கோயில் மணிலேருந்து தட்டை தூக்கி போடும்போது அங்கே சவுண்டு வரலேருந்து எல்லா மெட்டலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதுலேயும் எஸ்பெஷலி இந்த குறிப்பாக செலக்டிவ் மெட்டல்ஸ் நம்ம கோயிலில் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்கூல் பெல்லுக்கு யூஸ் பண்ணுறதா, இந்த ஒரு 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 ரிங்கிங் சவுண்டு கேட்கும் தெரியுமா, அந்த கிளியரான சவுண்டு கேட்கும். ஏன்னா மெட்டல்ஸ்க்கு பொதுவாக சொனாரஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு, சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டி. அந்த ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால தான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான். 10வது பொறுத்த வரைக்கும் பெரிய டெக்னிக்கல் பாயிண்ட் எதுவுமே இருக்காது, காமனான விஷயம். ஏன் வந்து சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணுறான், ஏன்னா மெட்டல் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், சொனாரஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க. உள்ளுக்குள்ள நீ குவாண்டம்லாம் உள்ள போய் பார்க்க போகிறது கிடையாது. ஸோ 10th பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள், ரொம்ப பேசிக். அடுத்து நான் மெட்டலை பற்றி பார்க்க போகிறோம். நான் மெட்டலை பொறுத்த வரைக்கும் அப்படியே மெட்டலுக்கு பார்த்த முக்காவாசி ப்ராப்பர்ட்டி ஆப்போசிட்.